السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மௌத்தாக்க கூடியவனாகிய அல்லாஹுவை பயந்து
அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் தக்வாவுடன் வாழ்ந்து அதே நிலைமையில் மரணமடைகிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான பரக்கத்தான ஹைரான நிலைமைகளை கண்டுகொள்வதுடன் சந்திக்க இருக்கும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை குதூகலமானதாக வெற்றிகரமானதாக ஆகிவிடும். குதூகலம் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான மனிதராகவும் அல்லாஹ் அவரை ஆக்கி அருள்வான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகிங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, இன்றைக்கு நாம் நவீன இந்த யுகத்துல தீனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய நிறைய விளக்கங்களை பெற்றிருக்கிறோம், அறிவு ஞானங்களை அடைந்திருக்கிறோம். அதிகமான பயான்களை செவியுறுவதன் மூலமாகவும் அதிகமான இஸ்லாமிய விடயங்கள் எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் தீனுடைய விடயத்தில் ஓர் அளவு அறிவு உள்ளவர்களாக நாம் இன்று வீற்றிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது நாம் எங்களை உற்று நோக்குவோம். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சகோதரரும் தன்னை பற்றிய ஒரு சிந்தனை. உதாரணமாக, மிம்பரிலிருந்து பேசக்கூடிய நான் இல்மை சுமந்தவன், குர்ஆன் ஹதீஸுடைய ஒரு அளவு அறிவு ஆற்றல் உள்ளவனாக இருக்குகிறேன். உங்களை நீங்கள் இவ்வாறு பார்க்கும் பொழுது தீனுடைய விடயத்தில் அதிகமான விடயங்களை விளங்கி வைத்திருக்கிறீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். ஒரு புறம் இது ஹலாலானது, இது ஆகுமானது, இது அல்லாஹ் விரும்பக்கூடியது, இவைகள் தெளிவானதாகவே இருக்குகிறது. இன்றைக்கு நாம் ஹலால் என்கிற விடயத்தை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். அதிகமானவர்களுக்கு ஹலாலுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்திருக்கிறது. இதேபோல் வல் ஹராமு பையின், ஹராமும் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு கண்ணியமானவர்களே, எது பாவம், எது கெடுதி, எது முசீபத்து, எது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத கர்மம், இந்த அறிவும் எனக்குள்ள இருக்குகிறது. எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது என்கிற எல்லா விதமான அறிவும் என்னிடத்தில் இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, அறிந்திருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன். ஆனாலும் செயலில் அந்த உண்மைகள் வெளிவருகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குகிறது. நான் பாவத்திலிருந்து முழுமையாக என்னை பாதுகாத்துக் கொள்கிறேனா என்று ஒரு கேள்வியை என்னிடத்தில் நானே கேட்டு பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குகிறது. கண் செய்யக்கூடிய பாவத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய பாவம் அது முசீபத், அது கெடுதி என்கிறதை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் இந்த கண்ணை நாம் எந்தளவு பாதுகாத்துக் கொள்ளுகிறோம்? என்னுடைய கண் எந்த அளவுக்கு ஹராத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறது? இந்த நாவுடைய விளைவுகள் எங்களுக்கு தெரியும், நாவுடைய முசீபத்துகள் எங்களுக்கு தெரியும். ஒரு பொய் பேசுவது அது எவ்வளவு பெரிய முசீபத், ஒரு கோல் சொல்லுவது அது எவ்வளவு பெரிய முசீபத். இப்படியாக ஒவ்வொரு பாவத்துடைய கெடுதியையும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நாவை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய நாவு பல தடவை பல நாளாக தவறு செய்து கொண்டே இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, இவ்வாறாக பாவங்களை எடுத்து பார்க்கும் பொழுது விளங்கி வைத்திருக்கக்கூடிய நானே அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பாவங்களை நானே செய்து கொண்டிருக்கிறேன். இதேபோல் நன்மை தெளிவாக இருக்குகிறது. தொழுகையுடைய
பெருமதி, ஒவ்வொரு வக்துடைய பெருமதி, லுஹர் அது கடமையானது, ஜும்ஆ கடமையானது, அசருடைய தொழுகை கடமையானது, இப்படியாக கடமைகள் அனைத்தையும் விளங்கி வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த கடமைகள் எனது வாழ்க்கையில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்கிறதை நீங்களே உங்களுக்குள் வினவி பாருங்கள், கேட்டு பாருங்கள். இப்படியாக நாம் எங்களை கேட்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது நாங்களே எங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஏன் அறிந்த விடயங்கள் அனைத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொள்ள இயலாமல் இருக்குகிறது? உண்மையாகவே விளங்கி வைத்திருக்கிறேன். இது பாவம் என்கிறது தெரியும், இது தவறு என்கிறது தெரியும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். அல்லாஹ் பார்க்குகிறான் என்கிற அறிவை நாம் அடைந்து வைத்திருக்கிறோம். ஏன் கண்ணியமானவர்களே இந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ள இயலாம இருக்குது? இந்த நன்மையை ஏன் என்னால செய்ய இயலாம இருக்குது? எவ்வளவோ நன்மைகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது, ஏன் இந்த நன்மைகளை என்னால செய்து கொள்ள இயலாம இருக்கு? நீங்களாகவே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. உதாரணத்துக்காக தஹஜ்ஜத்துடைய தொழுகை, நாம் வணக்க வழிபாடுகளில் ரொம்பவும் திருப்தி கண்டவர்களாக இருக்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகளில் முக்கியமானது ஒரு தஹஜ்ஜத்து தொழுகை. இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நான் தொழுகிறேனா இல்லையா? ஆசையாக இருக்கிறது. சில நண்பர்கள் என்னிடத்தில் வந்து வினவுகிறார்கள், ஹஸ்ரத் பயான கேட்கும் பொழுது ரொம்ப ஆசை வருகிறது, இந்த அமல்கள் எல்லாம் செய்யணும் என்கிற ஒரு துடிப்பும் ஒரு உற்சாகம் வருகிறது, ஆனாலும் என்னால் அந்த அமல்களை செய்து கொள்ள இயலாம இருக்குதே, அந்த அமல்களுடைய உற்சாகம் எனக்கு வருவதில்லையே, என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சகோதரர், ஹஸ்ரத் பாவத்துடைய கெடுதி முசீபத்தை நான் விளங்கி வைத்திருக்கிறேன், இது மிக கெடுதியான கெட்ட பாவம் என்கிறத நான் புரிந்து வைத்திருக்கிறேன், என்றாலும் இந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ள இயலாம இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, இதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வகையான அருள் மருந்தை சொன்னார்கள். பொதுவாக கண்ணியமானவர்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுல்கா, உங்களோட உடம்புக்குள்ள ஒரு சதை பிண்டம் இருக்குது, இது சரியாகிவிட்டால் அந்த சதை பிண்டம் இதா சலுஹத், அது சீராகிட்டா இந்த உடம்பு அனைத்தும் உடம்பில் இருந்து வரக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சீராகிவிடும். உங்களோட பார்வை சீராகும், உங்களோட பேச்சு சீராகும், உங்களோட நடவடிக்கைகள் சீராகும், உங்களுக்கு அமல்களுடைய ஆசை உண்டாகும், குர்ஆன் ஓதுவதில் இன்பம் உண்டாகும், தொழுவதில் இன்பம் உண்டாகும். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைதா ஃபஸதன், அது கெட்டு போனா அந்த சதை பிண்டம் அதாவது மோசமாகிவிடும் என்றிருந்தால் உங்களோட உடம்பிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் மோசமாகிவிடும். உங்களோட உள்ளம், அதாவது அல்லா வஹியல் கல்ப், அதுதான் உங்களோட கல்பு உள்ளம். இந்த உள்ளம் மோசமாகிவிட்டால், இந்த உள்ளத்துல வரக்கூடிய ஹைர்கள் வருவதில்லை, அது மோசமாகிவிட்டது என்றால் உங்களோட செயல்பாடுகள் அனைத்தும் மோசமாகிவிடும் என்கிற கருத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அறிவு ஆற்றலை பெறுவதற்கு முன்னால் இந்த உள்ளத்துடைய சீர்திருத்தத்தை பெறணும். இதனாலேதான் சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அடிக்கடி ஞாபகம் செய்த வார்த்தை, தஅல்லம்னல் ஈமான், நாங்க ஈமானை படித்தோம், சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், அதற்கு பின்னால்தான் நாங்க குர்ஆனை படிச்சோம். முதலாவது படிச்சது இந்த கல்புல வரக்கூடிய மாற்றம், இந்த கல்புடைய சீர்திருத்தம், இந்த சதை பிண்டம் உள்ளத்துடைய சீர்திருத்தம், இது உண்டாக்கினோம். அதுக்கு பின்னால்தான் சட்ட திட்டங்களை படித்தோம். கண்ணுக்கு உள்ள சட்டம் என்ன, நாவுக்குள்ள சட்டம் என்ன, கை கரங்களுக்குள்ள சட்டம் யாது, வியாபாரத்துடைய ரூல்ஸ் என்ன, குடும்ப வாழ்க்கையுடைய ரூல்ஸ் என்ன, இவைகளை நாம ஈமானுக்கு பின்னால்தான் படித்தோம் என்று சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப நாம மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன முயற்சியை ஆரம்பத்தில் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது